அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஐஸ்வர்யம் தரும் ரகசியமாக கொண்டாடப்படும் ஔவையார் விரத சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பெண்களின் தாலி பாக்கியம் நிலைத்து இருக்க வேண்டி இருப்பது ஔவையார் விரதமாகும். இது பெண்கள் மட்டுமே கடைபிடிக்கப்பட வேண்டிய முக்கியமான விரதமாகும். திருமணமாகாத பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் விரைவில் அவர்களுக்கு கல்யாணம் நடக்கும். இந்த விரதத்தை கண்டிப்பாக ஆண் மக்கள் பார்க்கக்கூடாது. பல நூற்றாண்டுகளாக இரவு நேரத்தில் ரகசியமாக கொண்டாடப்படும் ஔவையார் விரதம் மிக சிறப்பு வாய்ந்தது. ஔவையார் அம்மன் நோன்பு என்றும் கூறப்படுகிறது. விதைவேகள் கலந்து கொள்ளக்கூடாது. மாசி, தை, சித்திரை, ஆடி இந்த மாதங்களில் செவ்வாய்க்கிழமைகளில் இந்த விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. இதை மறந்தா மாசி, தப்பினா தை, அசந்தா ஆடி, சென்றால் சித்திரை என சொல்லக்கூடிய சொல்வர். இந்த விரதத்தை பெண்கள் ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் இருப்பர். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு ஏன் ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தைகளும் பிறந்தனர். குழந்தைகள் வளர்ந்து வாலிப பருவத்தை அடைந்தனர். இவ்வாறு தான் இந்த விரதம் கடைபிடிக்கப்பட்டது. பெண்கள் விரத நாள் அன்று அதிகாலையில் எழுந்து எண்ணெய் தேய்த்து மஞ்சள் பூசி குளித்து விரதம் மேற்கொள்ள வேண்டும். அன்று இரவு 12 மணிக்கு விரதம் இருக்க வேண்டும். அந்த பெண்கள் ஒன்றும் கூடுவர். அப்போது வீட்டில் இருக்கும் ஆண்கள் அனைவரும் வெளியே சென்று விடுவார்கள். அவர்கள் இந்த விரதத்தை பார்ப்பதற்கு அனுமதி கிடையாது. சிறுவர்கள் கூட இந்த விரதத்தின் போது வீட்டில் இருக்க அனுமதி கிடையாது. விரதத்தன்று உப்பு சேர்க்காத பச்சரிசி மாவில் செய்யப்பட்ட கொழுக்கட்டை மாவாக பிசைந்து நீராவியில் வேக வைத்து அதனை நைவேத்தியமாக படைத்து அதில் வேப்பிலை, புளிய இலை, புங்க இலை பரப்பி அதில் படைத்து சாணத்தால் பிள்ளையார் செய்து வணங்க வேண்டும். நள்ளிரவில் நடத்தப்படும் இந்த வழிபாடு வயதான சுமங்கலி பெண்கள் தலையில் மேல் நடைபெறும். அப்போது அந்த பெண் ஔவையாரின் வரலாற்றை, செவ்வாய் பிள்ளையார் கதையை மற்ற பெண்களுக்கு எடுத்து சொல்வார். கொழுக்கட்டை மாவினால் தயாரித்த விளக்கில் எண்ணெய் ஊற்றி பூஜையின் போது விளக்காக பயன்படுத்துவர். அடுத்ததாக பின்னர் வயதான பெண் ஒரு வட்ட வடிவில் பாத்திரத்தில் வைக்கப்பட்டிருக்கும் தண்ணீரில் தான் தாலி சரட்டை கட்டுவார். தண்ணீரில் தெரியும் பிம்பத்தை மற்ற பெண்கள் அனைவரும் கும்பிடுவர். பிரசாதமாக வழங்கப்படும் கொழுக்கட்டை பெண்கள் மட்டுமே சாப்பிடுவர். ஆண்களுக்கு கொடுக்கக்கூடாது என்பது ஐதீகம். பூஜை பொருட்கள் ஆற்றில் கரைத்து விடுவார்கள். ஆற்றிலிருந்து திரும்பும்போது நிறைகுடம் கரைத்து விடுவார்கள். ஆற்றிலிருந்து திரும்பும்போது நிறைகுடம் நிறைய தண்ணீர் எடுத்து வருவர். விரதத்தின் போது வைத்துள்ள நிறைய தண்ணீர் எடுத்து வருவர். விரதத்தின் போது வைத்துள்ள பிள்ளையார் நெல் பானைக்குள் தனியாக வைத்து விடுவார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த விரதம் பிரசித்தி பெற்றதாகவே பார்க்கப்படுகிறது. ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு 7 ஆண் குழந்தைகளும் ஒரு பெண்ணும் பிறந்தனர். குழந்தை வளர்ந்து வாலிப பருவத்தை அடைந்தனர். அண்ணன்கள் காட்டிற்கு சென்று விறகு வெட்டி விற்று குறுநி நெல் கொண்டு வருவர். அதை தங்கை அதனை விற்று குறுநி நெல் கொண்டு வருவார்கள். அதை தங்கை வாங்கி குத்த மாவு பெருமளவு உமியாக போய்விடுவார்கள். கால்படி அரிசி தான் மிஞ்சும். அதை கஞ்சி காய்ச்சி அனைவரும் குடிப்பார். அந்த நாள் அந்த வீட்டுக்கு வயதான மூதாட்டி வந்து பிச்சை கேட்டார்கள். அதற்கு வீட்டிலிருந்த பெண் அள்ளி போட துள்ளி போட ஒன்றுமில்லை, குத்தலும் குவியலுமா கிடக்கு போட முடியாது என்றார்கள். அதற்கு அந்த மூதாட்டி, ஊர்கலத்தில் உமி கிடக்கு, உமியை புரட்டிப்பாரு, அதில் கிடைக்கிறதே எனக்கு போதும் என்றார்கள். அந்த பெண் கூறியவாறு செய்தல் கொஞ்சம் அரிசி கிடைக்க அதை அவருக்கு போடுகிறார். அப்போது அந்த மூதாட்டி ஔவையை நினைத்து விரதம் இரு, வாழ்க்கை வளமாகும் என்றார்கள். உடனே அந்த பெண் விரத வழிபாட்டிற்குரிய பொருள் ஏதும் இல்லை என்று கூற அந்த மூதாட்டி, எண்ணெய் வணிகனிடம் சென்று பாத்திரத்தில் எண்ணெய் வாங்கு, பிறகு பணமில்லை என்று திருப்பி கொடுத்து விடு, கிண்ணத்தில் மீதம் இருக்கும் எண்ணெய் எடுத்து விரதம் இரு என்றார்கள். இதேபோல் மற்ற பெண்களும் கிடைக்கும் என்றார்கள். இரவில் விரதத்திற்கு தீபம் ஏற்றுவதற்காக வெளியே வந்து புளிய மரத்தில் ஏறி நின்று பார்த்தால் அப்போது தூரத்தில் வெளிச்சம் தெரிவதைக் கண்டு அங்கு சென்றார்கள். அது ஒரு சுடுகாடு. அங்கே பிணம் எரிந்து கொண்டிருந்தது. அங்கு நெருப்பு எடுக்க சென்றபோது பிரேதத்தில் இருந்து பிரிந்து போடப்பட்ட பாடை, கம்பு, சட்டி போன்றவற்றை தடுத்து, நான் விரதம் இருக்கப் போகிறேன், அதற்கு நெருப்பு வேண்டும் என்று அந்த பெண் கூற, அதற்கு அவை எங்களையும் விரதத்துக்கு சேர்த்து கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தன. வரும் வழியில் புங்க இலை, புளிய இலை ஆகியனவும் நோன்பு இருக்கும்போது எங்களையும் நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லியது. அந்த பெண் வீடு திரும்பிய போது விரதம் இருந்தார்கள். அவர்களுக்கு விநாயகப் பெருமான் அருள் செய்தார். உடனே அவள் வீட்டில் செல்வம் பொங்கி வந்தது. அந்த பெண் கொழுக்கட்டைகளை ஆண் கண்ணில் படாமல் சாப்பிட்டு பூஜை பொருட்கள் தண்ணீரில் விட்டார். அந்த பெண்ணுக்கு திருமணமானது. நல்ல கணவன் கிடைத்தார்.
புகுந்த வீட்டுக்கு போகும்போது அன்னிகளிடம் ஔவையார் நோன்பு விரத மகிமையை சொல்லி சென்றார்கள். அவர்களும் விரதமிக்க விநாயகர் அருள் செல்வம் கிடைத்தது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.